பொங்கல் திருநாள் வரவேற்புரை. பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழனுக்காக ஒரு பண்டிகை, இயற்கையை தெய்வமாக்கும் பண்டிகையாம் தைப்பொங்கல் பண்டிகை. உழவரின் உழைப்பை போற்றும் பண்டிகை, தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகையான பொங்கல் பண்டிகை இன்று நாம் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். இங்கு பொங்கல் விழாவை சிறப்பிக்க வந்த அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என மனமார்ந்து வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். இப்போது கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். மாணவ செல்வங்கள் எல்லாரும் நன்றாக கண்டுகளிப்போம். முதலாவதாக ஆசிரியர்களின் நாட்டுப்புற பாடல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்து வருவது 10ஆம் வகுப்பு மாணவ மாணவர்களின் குறு நாடகம். மனிதனுக்கு கடவுள் தந்த முதல் பரிசு விவசாயம். நமது நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்தான். அதை பேணி பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. ஆனால் நம் கடமையை மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை அழித்து வருகிறோம். விவசாயம் அழிந்துவிட்டால் உண்ண கூட வழி இல்லை. விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை பற்றி இக்குறுநாடகத்தில் பற்றி காண்போம்.
பொங்கல் வந்துருச்சு. என்னடா இன்னும் நம்ம பொண்ணுங்களை காணும் மாப்பிள்ளைங்களை காணும். ஆமா, என் ஒய்ஃப் எங்க? வந்துட்டேன். என்னமோ நைஃப் கிஃப்ட்னு காதுல கேட்டுச்சு. ஒய்ஃப் கிஃப்ட்னு சொல்லலடி, ஒய்ஃப்னு சொன்னேன். இப்பதான் போகியே முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள ஏன் இப்படி பொங்குன்னு பொங்குறீங்க? அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ளை எங்க? அவர் வேலையை முடிச்சுட்டு வர லேட் ஆகுமா? நான் கேட்டது விவசாயி மாப்பிள்ளை இல்ல, ஐடி மாப்பிள்ளையை கேட்டேன். அவங்களா? என்னாலே இங்கே ஏசி இல்லாமல் இருக்க முடியல. 24 மணி நேரமும் ஐடி கம்பெனியில் ஏசியில் வேலை பார்க்குறவங்களால எப்படி இருக்க முடியும்? அவங்க நாளைக்கு தான் வருவாங்க. முன்னாடிலாம் சட்டியாக உட்காந்து பழைய சொத்தை தின்னவன் இப்போ என்னமோ ஏசிலேயே வந்த மாதிரி அலட்டிக்கிறேன். விடுங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க எப்ப பார்த்தாலும். விடுங்கம்மா, அக்காக்கு என் மேலே எப்போதுமே பொறாம தான். என்னடியே ஏதோ முடியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவா, சென்னையில் ஐடி மாப்பிள்ளையோட ஒய்ஃப் இல்லை, அதான் மாடனாக ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன். எல்லா வேலை கல்யாணம் பண்ணிட்டு சென்னைக்கு போனேன், திருப்பதிக்கு போலையே. தி நெக்ஸ்ட் டே. வாங்க மாப்பிள்ளை வாங்க. என்னடி நின்றுட்டு இருக்க? போய் ஆரத்தி அடிடி. என் வீட்டுக்காரர் தானே மூத்த மாப்பிள்ளை, அவருக்கு முதல்ல ஆரத்தி எடுங்க. இருமா, உன் வீட்டுக்காரர் விவசாயி தானே, ஃபர்ஸ்ட் ஐடி மாப்பிள்ளையை கவனிப்போம். ஓ நோ ஃபயர். மாப்பிள்ள ஆரத்தி மாப்பிள்ள. ஹூ இஸ் ஆர்த்தி? ஐயோ ஆரத்தி மாப்பிள்ள. சரிம்மா, பார்த்துட்டே இருக்க. போய் மாப்பிள்ளைக்கு போய் சேர போடு. மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ள. தேங்க்ஸ் அத்தை. அவ மாப்பிள்ளைக்கு மட்டும் சேரு, அப்ப என் மாப்பிள்ளை? விடுமா, நம்மளோட பண்பாடே தரையில் உட்கார்றதா. நான் தரையிலேயே உட்காந்துக்கிறேன். சரி, மச நிக்காம போய் அந்த பொங்கல் எடுத்துட்டு வந்து வை. இந்தாங்க மாப்பிள்ள, பொங்கல் சாப்பிடுங்க. பொங்கல்லாம் செட் ஆகாது. பீஸா எது இருக்கா? பீஸானா என்ன? பீஸா இல்லாம என்ன விருந்து? ஐயோ, இந்த கிராமத்துல பீஸா எல்லாம் கிடைக்காது மாப்பிள்ள. பொங்கல் சாப்பிடுங்க. சகல கோவப்படாதீங்க சகல. பீஸாலாம் சாப்பிட்டா உடம்புல உள்ள பாட்டெலாம் பீஸா போயிடும். பொங்கல் சாப்பிடுங்க. சரி, இவங்களை விட்டா இப்படியே சண்டை போட்டே இருப்பாங்க. அந்த பொங்கல் சீரை எடுத்துட்டு வா. நாங்க மாப்பிள்ள பொங்கல் சீரு. அவ மாப்பிள்ளைக்கு மட்டும் பட்டு வெட்டி சட்டை, என் மாப்பிள்ளைக்கு ரேஷன் கடை வெட்டியா? காட்டனில் போட்டாதாம்மா உடம்புக்கு நல்லது. நான் காட்டன் வெட்டியே போட்டுக்கிறேன். அவளுக்கு மட்டும் பெரிய ஜருக போட்ட பட்டு படுவேன், ஆனா எனக்கு கரையே இல்லை. கரை தானே, நம்ம ஊர் தாமிரபரணி ஆற்றுக்கு போ, பெரிய கரை இருக்கும். அவ தட்டுல மட்டும் 2000 ரூபாய், ஆனா என் தட்டுல வெறும் 100 ரூபாய். என் வீட்டுக்காரரு ஐடி கம்பெனியில் 2 lakh சேலரி வாங்குறாங்க, அதனால 2000. நீங்கள் விவசாயம் தானே பார்க்குறீங்க, உங்களுக்கு இதுவே போதும். உனக்கு ஏன் இவ்வளோ போறாம? மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? சரி, அந்த விருந்தவை. அவ மாப்பிள்ளைக்கு மட்டும் தலைவாழை இலை, என் மாப்பிள்ளைக்கு வெறும் கிழிஞ்ச இலையா? நாங்க மாப்பிள்ள பழம் சாப்பிடுங்க. அவங்களுக்கு போட்ட இலையே நம்ம தோட்டத்தில் வளைஞ்சது தாம்மா, கவலைப்படாத. அவ மாப்பிள்ளைக்கு மட்டும் ஒரு சீப்பு வாழைப்பழம், என் மாப்பிள்ளைக்கு வெறும் ஒத்த வாழைப்பழம். யாருக்கு பத்தோம்? நாங்க மாப்பிள்ள வடை சாப்பிடுங்க. அவ மாப்பிள்ளைக்கு மட்டும் 3 வடை, என் மாப்பிள்ளைக்கு வெறும் பிஞ்ச வடை. நாங்க மாப்பிள்ள உங்களுக்காக ஆசையா ஸ்வீட் பொங்கல் சமைச்சிருக்கேன், சாப்பிடுங்க. வேணாம், பொங்கல் சாப்பிட்டா சுகர் வரும். சகல பொங்கலுக்கு வந்துட்டு பொங்கல் சாப்பிடலன்னா எப்படி? தமிழ்நாட்டு மக்கள் இதை ஒத்துப்பாங்களா? சும்மா சாப்பிடுங்க, சுகர்லாம் வராது. சும்மா சாப்பிடுங்க மாப்பிள்ள. நீ ஐடியில் வேலை பார்க்கியா இல்லை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கியா? சும்மா லொட கத்திட்டே இருக்கேன். நீங்கள்லாம் ஒரு அப்பா, ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பே வைக்கிறீங்களேப்பா. கொஞ்ச நேரம் வாயை மூடமா. வந்ததுலேருந்து லொடன்னு இது வாயா இல்லை வண்டலூர் ஜூவா? உன் மாப்பிள்ளை விவசாயி தானே, அவருக்கு அது போதும். அம்மா, வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா? நான் வந்துட்டேன். யாரு பொங்கல் எதுமா கத்துறது? உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? உப்பா? தொண்டையில் கிச். நம்ம என்ன இதுக்க வந்தோம்? ட்ரீம் லேண்ட்லேருந்து முதல்ல வெளியே வாயா. நம்ம பேட்டி எடுக்க வந்தோம், வந்த வேலையை பாரு. ஓ ஆமாம்ல, நாங்கள் ஜோசப் பத்திரிகையிலேருந்து வந்திருக்கோம். உங்கள் வீட்டு மாப்பிள்ளைய பேட்டி எடுக்க வந்திருக்கோம். எங்கள் வீட்டு மாப்பிள்ளையா? நான் அப்போவே நினச்சேன், பெரிய கார்லேருந்து வந்து இறங்குனதும் ஐடி மாப்பிள்ளைய தானே பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க. ஆசைதான். ஒருவா பென்சில் மாதிரி இருக்காரு, இவரையா நாங்கள் பேட்டி எடுக்க வந்திருப்போம். உங்கள் வீட்டில் இந்த துரை சிங்கங்கிறது யாருங்க? என் வீட்டுக்காரதான். வாங்க மாமா. அவர் எதுக்கு பேட்டி எடுக்கணும்? விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அப்படி என்ன வாய்ப்பு? பாத்தியாடி, ஐடி அலட்டிக்கிட்டா. ஆனா இன்னைக்கு விவசாயம் தான் எல்லாருக்கும் சோறு போடுது. உழவு கணக்கு போட்டா உலக்கு கூட மிஞ்சாது. நாங்கள் போன வாரம் எடுத்த கணக்குப்படி சிறந்த விவசாயிங்கிற விருது இவருக்கு தான் கிடைச்சிருக்கு. மாமா, நீங்க அல்டிமேட்.
விவசாயினாலே எல்லாருக்கும் கேவலமா போச்சு. நாங்களும் படிச்சவங்க தான், படிச்சுட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கோம். அந்த காலத்துலலாம் ஆஃபீஸில் தினைக்கும் கை கட்டி வேலை பார்த்தாங்க, இப்பெல்லாம் டை கட்டி வேலை பார்க்குறாங்க. நீங்க இந்த நிமிஷத்துல வேற யாருக்காச்சும் நன்றி சொல்ல விரும்புறீங்களா? இப்பெல்லாம் விவசாயிங்களுக்கு பொண்ணு கொடுக்குனாலே எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனால் எங்கள் மாமா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த தேவத்தையே எனக்கு மனைவியாக கொடுத்துருக்காங்க. எங்கள் அத்தை மாமா காலில் விழுந்து நன்றி சொல்லணும், அவங்கள்ட்ட வணக்கம் கேட்கணும். மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, உங்க அருமை தெரியாம உங்களை காயப்படுத்திட்டோம். இந்த உலகத்திலே எனக்கு கிடைச்ச பெரிய உறவுனா அது எங்கள் அக்கா தான். சகல நீ தான் சகல பெஸ்ட்டு, நானா வேஸ்ட்டு. விவசாயத்தையும் மதித்த தலை வணங்குவோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.